ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டளவுல எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்து நான் வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கட் பண்ணிட்டு சிக்கமாரு தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். என்ன மேட்டர்னு பார்த்தா ஆஸ்மா சென்சை கூட இவன் வந்து சோகி கேம் விளையாண்டு இருப்பான். அந்த ஒரு மொமெண்ட் தான் ஞாபகப்படுத்தி பார்ப்பான். ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி ஆஸ்மா சென்சை வந்துட்டு ஆக்சுவலா வந்து இந்த சோகி கேம்ல வந்து கிங்கிற ஒரு காயின் இருக்கும் போல இருக்குது. சோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் கூட பண்ணலாம், அதுக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த கிங் யாரு அப்படிங்கிறது அந்த டைம்ல சிக்கமாருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனா அதே விஷயத்தை தான் வந்து இப்போ மிராய் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கொஸ்டினுக்கான பதில வந்து இன்னும் மிராய் கண்டுபிடிக்கல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கமாரு சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு நம்ம ஆட்களை தான் காட்டுறாங்க. அடுத்த ஹாட் இங்க போயிட்டு இருப்பானுங்க. அண்ட் போற வழியில வந்துகிட்டு மிராய் வந்துட்டு நம்ம டட்சுமியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா அடுத்த ஊர்ல ஹாட் ஸ்பிரிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. ஆனா அதே சமயத்துல நம்ம டட்சுமி வந்து மிராயை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பா. உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாருன்னு கேக்குறப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு, அவர் ஒரு பெரிய ஷினோபியா இருந்தாருங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம மிராய் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த டைம்ல பார்த்து கக்காஷி நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், ஹாட் ஸ்பிரிங் கண்டிப்பா போறோம்னு சொல்லிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா மைட்டி காய் தலையில நடக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. பட் அந்த ஊருக்குள்ள போய் பார்த்தா தெரியுது ஒரு பெரிய பாறை வந்து ஊர் மேலே விழுந்து கிடக்கு. அப்ப அந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு பாட்டி கிட்ட விசாரிப்பாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஊர் மக்கள் யாருக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பட் இருந்தாலும் ஹாட் ஸ்பிரிங் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருச்சு, அந்த ஹாட் ஸ்பிரிங் மட்டும் தான் உடைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா அது இப்படி ஆகி போச்சுங்கிற மாதிரி தான் கக்காஷி நினைச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அந்த ஊருக்காரன் ஒருத்தன் டிராவலர்ஸா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்க கூப்பிடுவான். சோ அவங்களுமே போயிருவாங்க. இப்ப மிராய் கேட்கறதுனா அந்த கல்லை நவுத்தி தான் போடலாமே, நவுத்தி போட்டா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களால எப்படிமா நவுத்த முடியும், கண்டிப்பா ஷினோபிஸால தான் முடியுங்கிற மாதிரி அங்க இருக்க ஒருத்தர் சொல்லுவான். ஆனா அப்ப அந்த கூட்டத்துல இன்னொருத்தர் சொல்லுவான், லேண்ட் ஆஃப் ஃபயர் இருந்து கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டே முட்டா லேண்ட் ஆஃப் ஃபயர்லாம் அவ்வளவு தூரம்லாம் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே ஆக்சுவலா நாங்களும் லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மிராய் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மிராய் வந்து தனியா போய் அந்த கல்லை தள்ளுறேன்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப அந்த பாட்டி வந்து பொட்டேட்டோஸ் எல்லாம் கொடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு. அதை சாப்பிட்டுட்டு என்னடா நம்மளால எதுவுமே பண்ண முடியல, ஒரு ஷினோபியா இருந்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப கக்காஷி வந்து ஆக்சுவலா நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா நவுத்த முடியாது, அதுக்கு தான் ஒருத்தனை நான் வரவழைச்சிருக்கேன், அது ஆக்சுவலா அந்த ஊர் பக்கம் வந்துகிட்டு இருந்தா அவங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் சோஜியை தான் இந்த இடத்துல வர வச்சிருக்காங்க. ஆனா அடுத்த நாள் சோஜி வரான். நம்ம சோஜி கிடத்துல வர ஆளு பாக்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். பட் திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். என்னன்னு கேட்டா பசிக்குதான். எவ்வளவு நேரம் ஆச்சுரா சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி கக்காஷி கேட்க, ஜஸ்ட் அரை மணி நேரம், அதனால பசிக்குது, எனக்கு வந்து மயக்கமா வருது, எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் கண்டிப்பா வேணும், அது கொடுத்தாதான் உங்களுக்கு உதவி செய்வேங்கிற மாதிரி சோஜி கத்திக்கிட்டு இருப்பான். உடனே மிராய் வந்துட்டு நான் உங்களுக்காக பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு தரேன், எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோஸ் இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பா. அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஆசுமா சென்சை பத்தி சோஜி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் சோஜி சொல்லுவான், இந்த மாதிரி ஆசுமா சென்சை மென்மையானவர் தான், பட் வெளியே அதை காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் நிறையவே ஸ்மோக் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்டரையும் சொல்லிட்டு இருக்க. மிராய் ரொம்ப ஹாப்பி ஆவா. உடனே நம்ம சோஜி ஹாப்பி ஆனதெல்லாம் போதும், அங்க பாருங்க பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து கறிக்கிட்டு இருக்கு, முதல்ல வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோஜி கத்திட்டு இருப்பான். அண்ட் எல்லா சிப்ஸையும் ஒரு ஆளா சாப்பிட்டுட்டு வெளியே போய் நின்று சூப்பர் எக்ஸ்பென்ஷன் ஷோ போடுறான். ஆளு சும்மா பெருசா இருக்கான். இதை பார்த்தோன்னே எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க, இது சினோபி வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா படுவாங்க. அண்ட் அவனும் முயற்சி செய்யறான். கண்டிப்பா அந்த கல்லு சுத்தமா நவர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மிராய் வந்து நானும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சின்ன கட்டையை வச்சு அவளும் ஹெல்ப் பண்ணுவா. உடனே கக்காஷி மைட்டி காய் அண்ட் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இத பார்த்தோன்னே சோஜி வந்து பட்டர்ஃப்ளை மோட போட்டு அந்த கல்ல அழகா தூக்கி அங்கிட்டு வீசிடுறான். அண்ட் வீசினோடனே வந்து ஆள் ரொம்ப வந்து ஒல்லி ஆயிடுறான். அண்ட் அதே சமயத்துல அந்த ஹாட் ஸ்பிரிங்கும் வந்துகிட்டு வானத்தொரைக்கு பீச்சுக்கிட்டு அடிக்கும். அண்ட் உடனே மிராய் வந்து சோஜியை பாராட்ட, அண்ட் சோஜி வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீதான் மிராய், ஆக்சுவலா ஆஸ்மா சென்சை மாதிரி தான் நீனும், ஏன்னா சின்ன வயசுல வந்து எந்த ஒரு ஜுட்ஸும் போட தெரியாம ரொம்ப வீக்கா இருப்பேன், அப்பதான் ஆஸ்மா சென்சை மோட்டிவேட் பண்ணுவாரு, நீ என்னதான் ஜுட்ஸுவே உங்ககிட்ட இல்லானோ நீ வந்து கிவ் அப் பண்ணிட்ட, அண்ட் கிவ் அப் பண்ணிருக்க கூடாது, நீ கிவ் அப் பண்ணாமே இருந்துன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு வந்து இந்த ஜுட்ஸு அப்படிங்கறதெல்லாம் அசால்ட்டா உனக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனா கொடுத்திருப்பாரு. ஆனா அதே சமயத்துல கிங்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியே எங்களை வந்து பல விஷயங்கள் கத்துக்க வச்சிருக்காரு அப்படிங்க. அந்த கிங்குக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் மிராய் கேப்பா. அண்ட் சிக்கமாரு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், சோ அதனால இப்ப நான் சொல்லல, பட் நீயே அதை கண்டுபிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சோஜி சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல சோஜி வந்துகிட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணி விட்டு கிளம்பிடுறான். அண்ட் போனோடனே வந்து நிறைய சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்கிட்டு தான் போறான். அதுக்கப்புறம் மிராயும் டட்சுமியும் ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டட்சுமி வந்து மிராயை பார்த்து உங்க அப்பா பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, பட் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல கத்துக்குவேன், இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்குவேங்கிற மாதிரி தான் மிராய் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் டட்சுமி ஒரு விஷயத்த சொல்லுவா, ஆக்சுவலா இந்த ஹாட் ஸ்பிரிங்க்கு வந்த காரணமே வந்து எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது, உண்மையாலே இந்த ஹாட் ஸ்பிரிங்க்கு வந்த காரணம் இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மிராய் மறந்து போயிடுறா. இப்ப டட்சுமி சொல்றது என்னன்னா, ஆக்சுவலா எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, சோ அதனாலதான் இந்த மாதிரி ஹாட் ஸ்பிரிங்ல வந்தா அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய
விஷயமா தோணல அப்படின்னு சொல்லி மிராய் எந்திரிச்சு போயிருவா. அண்ட் எந்திரிச்சு போனது வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பா, ஒருவேளை அப்படியே இருக்குமோ, ஒருவேளை ஆசுமா அதாவது எங்க அப்பா அந்த இடத்துல வருவாரோ இல்ல வந்தா அவர்கிட்ட பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியிலே வந்து மிராய் சுத்திட்டு இருப்பா. உடனே டிசைட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் டட்சுமியை போய் மீட் பண்ணி நானும் அவங்க கூட வரேன் அப்படிங்கும். அவங்க ஒரு மேப் மாதிரி எடுத்து அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் போற வழியில ரெண்டு பேருமே தண்ணி தவிக்குது. உடனே வந்து ஹாட் ஸ்பிரிங்ல வந்து தண்ணி பிடிச்சு குடிக்கிறாங்க. அப்ப மிராய் சொல்றதுன்னா இந்த தண்ணியில வந்து அயன் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்ல எனக்கு எதுவும் தெரியலங்கிற மாதிரி தான் டட்சுமி சொல்லுவா. சரி அதெல்லாம் விடு, உங்க அம்மாவை பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் மிராய் கேட்பா. ஆக்சுவலா டட்சுமி சொல்றதுன்னா அவங்க சாவறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சண்டை போட்டுட்டேன், சோ பட் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போறப்ப அவங்க இறந்துட்டாங்க. சோ இப்போ நான் வந்து அவங்கள சந்திச்சேன் அப்படின்னா கண்டிப்பா மன்னிப்பு தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி டட்சுமி சொல்லிட்டு இருப்பா. ஆனா இப்ப மிராய் சொல்றதுன்னா ஆக்சுவலா வந்து ஆசுமா வந்து நல்ல ஷினோபி, பயங்கரமான ஷினோபி அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிருப்பாங்க. பட் ஆக்சுவலா மிராய் பாத்துருக்க மாட்டேன். நான் மிராய் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆசுமா இறந்திருப்பாரு. ஆனா ஒரே தடவை அவரை பார்த்தே ஆனும் அப்படிங்கிற மாதிரி தான் மிராய் சொல்லுவா. அதையும் தாண்டி சோஜி ஒரு கேள்வி கேட்டிருப்பான்ல, அந்த கிங்னா யாரு, அந்த கிங்க தான் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்னு கேட்டிருப்பாங்கல்ல, அதுக்கான பதில் உங்க அப்பா கிட்ட கேட்க போறியாங்கிற மாதிரி டட்சுமி வந்து கேட்க, இல்ல அந்த பதில நானாவே கண்டுபிடிச்சுக்குவேன், நான் வேற விஷயத்துக்காக தான் போறேங்கிற மாதிரி நம்ம மிராய் சொல்லிட்டு இருப்பா. அண்ட் போற வழியில பார்த்து மிராய் வந்துட்டு அவங்க அப்பாவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பா. உடனே டட்சுமி தான் வந்து இங்க பாரு எழுப்பி விடுவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு, எப்படி கடக்க போறோம் அப்படிங்க. நம்ம மிராய் வந்து ஆல்ரெடி ஷினோபி தானே, அதனால அசால்ட்டா வந்து அவளை தூக்கி வச்சுட்டு கடந்துடுறா. அண்ட் மலை மேல ஏறி அதுன்னு சொல்லிட்டு அப்படியே பல சாகசத்தை காட்டிட்டு எப்படியோ வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க. சடனா பார்த்தா வந்து ரூட் ரெண்டா பிரியும். ஆக்சுவலா இந்த மேப்ல வந்து ஒரே ரூட் தான் காட்டும், பட் இந்த இடத்துல ரெண்டு ரூட் காட்டுது, எப்படி போறதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பாங்க. நான் அந்த டைம்ல பார்த்து ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்தி பயமுடுத்திரும். யாருமா நீ இந்த நேரத்துல நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நானுமே வந்து அந்த ஹாட் ஸ்பிரிங்க்கு தான் வந்தேன், நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வந்து கூட்டு போறப்ப போறவள்ள எல்லா மாட்டியும் சொல்லுவா. ஆக்சுவலா வந்து இறந்து போன அவங்க அண்ணனை பாக்குறதுக்காக தான் இந்த பொண்ணு வந்திருக்கா. அண்ட் சடனா பார்த்தா அந்த ஹாட் ஸ்பிரிங்க்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ரெண்டு பாடி கார்டாட்டம் ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்கானுங்க. உள்ள போய் பார்த்தா நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, கிட்டத்தட்ட 18 பேர் இருப்பாங்க. இவங்க வந்தோடனே 20 ஆட்கள் வந்துட்டாங்க. உடனே வேலைய ஆரம்பிக்கலாம், என் ஃப்ரெண்ட பார்க்கணும், என் அப்பாவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிராய்க்கும் டட்சுமிக்கும் ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா இவங்க எல்லாம் யாரு, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கிற மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் அந்த ரெண்டு பேருக்குமே புரியுது, ஆக்சுவலா எல்லாருமே இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அவங்களுமே வந்து இந்த இறந்து போனவங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. உடனே எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அழைச்சிட்டு போவாங்க. அண்ட் இவங்களும் போய் பார்த்தா ஹாட் ஸ்பிரிங் மாதிரி புகையெல்லாம் அடிக்கும். ஒருவேளை இதுதான் அந்த ஹாட் ஸ்பிரிங்னு பார்த்தா பின்னாடி வேற ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான், அவன் தான் லார்ட் ரியூ. அண்ட் அப்பதான் அந்த லார்ட் ரியூக்கு பேச ஆரம்பிப்பான். ஆக்சுவலா வந்து நான் தான் உங்களை அந்த இறந்து போனவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எனக்கு மிராய் ஓபனா கேட்டுருவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா, இதை நீங்க போய் சொல்லிட்டு தெரியுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவா. அதுக்கு அவன் சொல்றது என்னன்னா, நீ கேட்கறது ஒன்னும் தப்பு இல்ல, நான் அதுக்கான பதிலையும் சொல்றேன். ஆக்சுவலா 4th கிரேட் நிஞ்சா டைம்ல நிறைய இறந்து போனவங்களும் பேட்டில் பண்றதுக்காக வந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமா வந்திருக்காங்க. சோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமா கொண்டு வர முடியும். சோ அதுக்காக தான் நான் அந்த ஜுட்சுவை வந்து ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டு கத்துருக்கேன், அதை இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த லார்டு வந்து ஒருத்தனை பாயிண்ட் அவுட் பண்ணுவான். அவளும் வந்து ஆக்சுவலா என் பேர் வந்து இது, நான் என்னோட தம்பியை பாக்குறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவனுமே அந்த புகைக்குள்ள போக சொல்லுவான். அந்த ஒரு ஹூடியை போட்டு தான் போக சொல்லுவான். அவளும் அந்த ஹூடியை போட்டு அங்க போய் பார்த்தா உண்மையாலே யாரோ ஒருத்தவங்க இவங்க கூட பேசிட்டு இருப்பா. உடனே மத்தவங்களும் எக்ஸைட் ஆயிருவாங்க, இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம டட்சுமி அடுத்து ட்ரை பண்ணுவா. அவளும் ஹூடியை போட்டு உள்ள போனா அவங்க அம்மா வந்தாங்கன்னு அவங்க கூட பேசிட்டு இருக்க. உடனே மிராயி வந்துகிட்டு எங்க அப்பா ஆஸ்மா சருட்டோபியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், இது சருட்டோபியா அப்படிங்கிற மாதிரி தான் லார்டு வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும். உடனே மிராயி ஹூடி எல்லாம் போட்டுட்டு உள்ள போய் நின்னா உண்மையாலே எங்க ஆஸ்மா சென்சையோட நிழல் தெரியும்.